இப்போ இதுக்கு மேல நம்மளுக்கு மேல சக்தி இருக்குது. அதான் கோயில்களை, சிவன் கோயில்களை போனீங்கன்னா பராசக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு நிறைய சக்திகள் சிவனை சுற்றி இருக்கும். சிவன் கோயில்களை போய் பாருங்க, தெரியும். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் போய் எழுதி வச்சுட்டு வருவான், இப்போ பாஸ் ஆகணும் அப்படி நம்பர்ல எழுதி வச்சுட்டு. அதெல்லாம் இல்ல. அப்ப என்னன்னா நம்ம இங்க பிறக்கிறதுக்கு, இப்ப நான் பிறக்கணும்னா என்னென்ன வேணும்? அப்பா அம்மாவுக்கு சிந்தனை வரணும்ல, பிறக்க வைக்கின்ற சிந்தனை வரணும். அப்படி பிறந்தாலும் என்னுடைய விதியும் அவங்களுடைய மரபு விதிகளும் ஒத்து வரணும். இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்து பிறக்கணும்னு விதி இருக்கணும். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள பிறக்கிறதுக்கும் எனக்கு அந்த காரண காரியங்களை இந்த பிரபஞ்சம் என்ன செஞ்சு கொடுக்கணும், ஏற்படுத்தி எல்லாம் சேர்ந்தாதான். அதனாலதான் சொல்றாங்கன்னா தனு புவன போகம்னு சொல்றாங்க. தனுனா உடம்பு. உடம்பு இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா புரியல, உலகம் இருக்கணும் இல்லையா? வெறும் நான் மட்டும் பிறந்து அந்தரத்துல மிதந்துக்கிட்டு என்ன வருது? இங்க பூனம்ன்ற பூமி வேணும். சரி, பூமி இருக்குது, நானும் இருக்கிறேன், பூமி இருக்குது, நல்ல மொட்டை வெயில்ல சகாரா பாலைவனத்துக்கு நடுவில் உட்காந்து என்ன ஆக போகுதுங்க? ஒன்றும் ஆகாது. அப்ப புவனம்னு ஒண்ணு, போகம்னு ஒண்ணு வேணும். நான் என்ஜாய் பண்றதுக்கான இங்க என்விரான்மெண்ட் இருக்கணும் இல்லையா?